அதிமுக கூட்டணியிலே இணையும் 4 புதிய கட்சிகள். மகிழ்ச்சியில் எடப்பாடி, அதிர்ச்சியில் திமுக தலைமை. நண்பர்களே, நம்ம அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க நண்பா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி கட்சிகள் எதுவும் கிடையாது. அதிமுக பாஜக மட்டும்தான் இருக்கிறது. 2026 அதிமுக எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தோல்வியை தழுவப் போகிறது என கூக்குரலிட்டு கொண்டிருந்த அந்த அரசியல் தலைவர்களுக்கு பூரா மாப்பு வைக்கக்கூடிய விதமாகத்தான் அதிமுகவின் பின்னால் ஒவ்வொரு கட்சிகளாக இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவிற்கு சின்ன சின்ன அமைப்புகள் முதற்கொண்டு பெரிய பெரிய அமைப்புகள், அதாவது ஒரு ஜாதி ரீதியான அமைப்புகள் வரைக்குமே அதிமுகவிற்கு ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை வெளிப்படையாகவே அறிவிக்க ஆரம்பிச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாக இந்த ஜனவரி மாதத்தில் பிறந்த பின்பு, அதாவது 2026 தொடங்கிய பின்பு 4 கட்சிகள் புதிதாக அதிமுக கூட்டணிக்குள் வர இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலும் உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே ஒரு வலிமையான மெகா கூட்டணி என்பது உருவாகிவிட்டது அப்படின்னு தான் சொல்லியா. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஆகியோருடன் கூட்டணி ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலையிலே மேலும் 4 கட்சிகள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையப் போவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஊழல் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என ஆளும் திமுக அரசுக்கு எதிராக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை முன்வைத்து எதிர்ப்பு வாக்குகளை ஒன்றிணைப்பதே இந்த கூட்டணியின் முக்கிய நோக்கமாக கருதப்படுகிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பேட்டியிலே 2026 தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்றும் நம்பிக்கையுடன் தெரிவித்திருந்தார். தற்போது கூட்டணியில் உள்ள பாமக, பாஜக தவிர தேமுதிக மற்றும் எஸ்டிபிஐ போன்ற கட்சியுடன் பேச்சுவார்த்தை தீவிரமடைந்ததாக சொல்றாங்க. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தாலும் அதிமுக அவரை தங்கள் கூட்டணியில் இணைக்க ஆர்வம் காட்டி வருகிறதாம். இந்த விரிவான கூட்டணி மற்றும் தமிழக அரசியலில் ஒரு மும்முனை போட்டியை உருவாக்கி தேர்தல் களத்தை சூடுபிடிக்க ஆரம்பிப்பது மட்டுமல்லாமல் டிடிவி தினகரன் போன்றவர்களெல்லாம் அதிமுக கூட்டணியிலே வந்து விட்டார்கள் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. அதே போல நமது ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, அதே போல ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அது மட்டுமல்லாமல் கொங்கு வெள்ளாள கவுண்டருடைய அமைப்பு பேரவை, இவை அனைத்துமே அதிமுகவிற்குத்தான் தங்களுடைய ஆதரவுகள் என வெளிப்படையாகவே அறிவிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மெகா கூட்டணியை 2026 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அமைக்கப் போகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டணி 210 தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி வகை சூட இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்க, அதாவது சாதாரண ஒரு மக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தாலும் திமுகவா அதிமுகவா, இப்ப இருக்கக்கூடிய சூழலில் திமுகவா அதிமுக அப்படின்னு கேட்டால் அனைத்து மக்களும் அதிமுக அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இந்த 4.5 ஆண்டுகள்ல திமுகவுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, விலைவாசி உயர்வு எப்படி இருக்கிறது, நாளுக்கு நாள் பிரச்சனை, கஞ்சா போதை பிரச்சனை, லாக்அப் டெத் மரணங்கள் என தமிழக மக்கள் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் எப்படி வருகிறதோ அதை பொறுத்து மாறுவதற்கு சற்று வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு மாதிரி ஒரு தகவலும் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.